إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு சிறந்தவர்களும் சிறந்தவைகளும் என்ற தலைப்பு. இந்த தலைப்பின் நோக்கம் என்னவென்றால், நாம் சிறந்தவர்களாக மாற வேண்டும். அல்லாஹுடைய படைப்பினங்களில், அல்லாஹுடைய படைப்புகளில், அல்லாஹ்வுக்கு மத்தியில் நானும் நீங்களும் சிறந்தவர்களாக மாறுவதற்கு மார்க்கம் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய வழிகாட்டல்கள் என்ன? அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தை, இந்த உம்மத்தை பற்றி சொல்லும் போது இது சிறந்த சமுதாயம், சிறந்த உம்மத் என்று அல்லாஹ் சொல்கிறான். 3வது அத்தியாயம் 110வது வசனத்தில் சொல்லும் போது, குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துஅ்மினூன பில்லாஹ். அதாவது வெளிப்படுத்தப்பட்ட மக்களில் வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக, சிறந்த உம்மத்தாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த சிறப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நன்மையை ஏவ வேண்டும். தஅமுரூன பில் மஅரூஃப், நீங்கள் நன்மையை ஏவுகின்றீர்கள். வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை விட்டும் தடுக்கின்றீர்கள். அதே போன்று வ துஅ்மினூன பில்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொண்டிருக்கின்றீர்கள், நம்பிக்கை கொள்கின்றீர்கள். எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமுதாயம் உம்மத் சிறந்த உம்மத்தாக, சிறந்த சமுதாயமாக இருக்கிறது. ஆனால் இந்த சிறப்பு ஈமானின் மூலமும் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதன் மூலம்தான் நாம் இந்த சிறப்பை அடைந்து கொள்ளலாம். எனவே நாம் சிறந்த உம்மத்துக்குரியவர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த சிறந்த பண்புகளின் மூலம்தான் நாம் அந்த சிறப்பை அடைந்து கொள்ள முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம் வருவோம். நபித்தோழர்களுடைய இலக்காக எது இருந்ததென்றால், எது மிகச் சிறந்ததோ அதை அடைவதுதான் நபித்தோழர்களின் இலக்காக இருந்தது. அதனால்தான் அல்லாஹுடைய தூதரிடம் வந்து நபித்தோழர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்றுதான் இந்த செய்தி. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் நபித்தோழர்கள் கேட்டார்கள், ஐயுல் இஸ்லாமி அஃபல், இஸ்லாத்தில் எது மிகச் சிறந்தது என்று கேட்டார்கள். இஸ்லாத்தில் எது மிகச் சிறந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, எவனது நாவினாலும் கரத்தினாலும் பிற முஸ்லிம்கள் ஈடேற்றம் பெறுவார்களோ அவன்தான் சிறந்தவன். அதுதான் இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது. எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் காலையில் எழுந்தது முதல் இரவில் தூங்கச் செல்லும் வரை நமது நாவினாலும், நமது வார்த்தைகளினாலும், நமது செயல்களினாலும், நமது கரத்தினாலும் எத்தனை பேர் தொல்லைக்குள்ளாகின்றார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம் மூலம் பிறர் தொல்லைக்குள்ளாகின்றார்கள் என்று சொன்னால், நமது வார்த்தைகள், நமது பேச்சுக்கள், நமது நடவடிக்கைகளின் காரணத்தால் பிறர் தொல்லைகளை சந்திப்பார்களாக இருந்தால் அவன் சிறந்த முஸ்லிம் அல்ல. சிறந்த முஸ்லிம் யார் என்றால், அவனது நாவினாலோ, அவனது வார்த்தைகளினாலோ, அவனது செயல்களினாலோ பிற முஸ்லிம்கள் எந்த ஒரு தொல்லையும் சந்திக்க கூடாது. அவனை பற்றி சொல்லும் போதே பிறர் நேசிக்கக்கூடிய அளவுக்கு
அவன் அவ்வளவு மக்களுக்கு நன்மையை விரும்பக்கூடியவனாக, பிறருக்கு நல்லதை விரும்பக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும். பிறருக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இன்னொரு முஸ்லிமுக்கு தொல்லை தராதவனாக எவன் வாழ்கிறானோ அவன் தான் சிறந்த முஸ்லிம். இந்த ஹதீஸை நாம் புகாரியிலே 11வது இலக்கத்தில் பார்க்கிறோம். அதே போன்ற அருமை சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இஸ்லாத்தில் எது மிகச் சிறந்தது என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், துத்இமுத் தஆம், ஏழைகளுக்கு உணவளித்தல், வதக்ரஉஸ் ஸலாம அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீங்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருக்கும் நீங்கள் சலாம் சொல்வதுதான் இஸ்லாத்தில் மிகவும் உயர்வுக்குரிய சிறப்புக்குரிய செயலாக இருக்கிறது. இன்று பலர் என்ன நினைக்கிறார்கள்? பிறருக்கு சலாம் சொல்வதை ஒரு தரக்குறைவாக நினைக்கிறார்கள், அதை ஒரு தரக்குறைவான ஒரு செயலாக எண்ணுகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தில் எது மிகச் சிறந்தது என்றால் அவருக்கு அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு சலாம் சொல்வதுதான். இன்று சலாம் பலருக்கு ஒரு தலைவலியாக மாறிவிட்டது. ஆனால் பல மணி நேரங்கள் உட்கார்ந்து பேசுவார்கள், அதில் அவர்களுக்கு எந்த தலைவலியும் கிடையாது. ஆனால் சலாம் ஒருவர் அதிகம் சொல்கிறார் என்றால் அதை என்ன ஏளனம் செய்யக்கூடியவர்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறார்கள். நபித்தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் இஸ்லாத்தில் எது மிகச் சிறந்தது என்ற கேள்வியை ஏன் கேட்டார்கள் என்றால், அவர்கள் அந்த கேள்விக்குரிய பதிலை ஒரு காதில் வாங்கிவிட்டு மறுகாதால் விடுவதற்கல்ல, மாறாக அந்த செயலை செய்து உயர்ந்த சிறந்த அந்த சிறப்பை அடைவதற்கு தான் கேட்டார்கள். அவர்கள் அந்த சிறப்பை அடைந்தார்கள். அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் மாறினார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர்கள் எதை கேட்டார்களோ அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இஸ்லாத்தில் எது உயர்வானது என்று கேட்டபோது ஏழைகளுக்கு உணவளித்தல். நமது சக்திக்கு ஏற்ப நாம் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் உணவளிக்க வேண்டும், உதவ வேண்டும். அதே போன்று நாம் அதிகம் சலாம் சொல்லக்கூடியவர்களாக, சலாமை கொண்டு முந்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இது நமக்கு மிக பெரும் சிறப்பை பெற்றுத்தரக்கூடிய செயல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று பாருங்கள், இந்த செய்தி நான் இப்போது சொன்ன செய்தி புகாரில் 12வது எண்ணில் பதிவாகிறது. மற்றும் ஒரு செய்தி புகாரில் 26வது எண்ணில் நீங்கள் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்படுகிறது, அமல்களில் எது மிகச் சிறந்தது என்று கேட்கிறார்கள். ஏன் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டன என்றால், அவர்களுக்கு மார்க்கத்தில் இருந்த அந்த ஈடுபாடும் மறுமைதான் உண்மையான வாழ்வு, அதை அவர்கள் உறுதியாக நம்பிய காரணத்தாலும் அவர்களுடைய கேள்விகள் இவ்வாறு தான் அமைந்திருந்தன. இன்று நாங்க பார்க்கிறோம், இன்று மக்களுடைய கேள்விகள் பெரும்பாலும் உலக விஷயங்களை அடிப்படையாக வைத்துத்தான் கேள்விகள் இருக்கும். அதன் மூலம் கிடைக்கும் லாபம் என்ன? உலக விஷயங்களைத்தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். மறுமை பற்றி பேசுவதற்கு காலையில் எழுந்தது முதல் இரவில் தூங்கும் வரை ஒரு சிறிய நேரத்தை கூட ஒதுக்க மாட்டார்கள். என் அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், நபித்தோழர்களை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள், அமல்களில் எது மிகச் சிறந்தது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஈமானும் பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஈமான் கொள்வது, நம்பிக்கை கொள்வதுதான் அமல்களில் மிகச் சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே ஈமான் தான் மிக உயர்ந்தது. ஈமான் இன்றி நற்செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஈமானோடு அணு அளவு அவன் செய்யக்கூடிய நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமானோடு அவன் அணு அளவு செய்யக்கூடிய நன்மையும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஈமான் இன்றி அவன் மலை அளவு நன்மைகள் செய்தாலும் அதற்கு எந்த அங்கீகாரமும் கிடையாது. அந்த நபித்தோழருடைய ஆர்வத்தை பாருங்கள். அவர் அத்தோடு நிற்கவில்லை. பிறகு எது சிறந்தது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்வது என்று சொன்னார்கள். பிறகு எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார். அதாவது ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இப்படி நபித்தோழர்கள் அவர்களுடைய ஆர்வத்தின் காரணத்தால், அவர்களிடம் காணப்பட்ட அந்த மார்க்க ஈடுபாட்டின் காரணத்தால் இவ்வாறான கேள்விகளை கேட்டு அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு செயல்படுத்தி உயர்ந்த சமுதாயமாக, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு எனது நூற்றாண்டாகும் என்று சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, அங்கு சிறந்த நூற்றாண்டு என்று போற்றப்பட்டது அங்குள்ள, அதாவது விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ அல்ல, அங்கு வாழ்ந்த அந்த மனித புனிதர்கள். அந்த மனித புனிதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவ்வளவு அச்சொட்டாக அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதனால் அந்த சிறப்பை உயர்வை பெற்றார்கள். அதே போன்ற அருமை சகோதரர்களே, சிறப்புகளும் சிறந்தவைகளும் என்பதில் அடுத்து நாம் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலாக்கின் ஹுல்லத்துல் இஸ்லாமி அஃதல் என்றார்கள். அதாவது நான் எனது உற்ற நண்பனாக, ஹலீலாக நான் ஒருவரை எடுப்பதாக இருந்தால் மனிதர்களில் அது அபூபக்கராகத்தான் இருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா என்னை உற்ற நண்பனாக தேர்வு செய்து விட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது வலாக்கின் ஹுல்லத்துல் இஸ்லாமி அஃதல் என்று சொன்னார்கள். அதாவது இஸ்லாமிய அடிப்படையிலான நேசமே சிறந்தது என்று சொன்னார். இது புகாரில் 467வது செய்தி.
அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையிலான நேசம் தான் சிறந்த நேசம். இப்ப நாம் ஒருவரை நேசிக்கும் போது இஸ்லாத்துக்காக நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நேசிக்க வேண்டும். அந்த நேசம் தான் சிறந்த நேசம். அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லும் போது கூட எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது நாளை மறுமையுடைய நாளில் நேசர்கள் நண்பர்கள் எல்லாம் எதிரிகளாக மாறுவார்கள் தக்வா உடையவர்களை தவிர, இறையச்சத்தின் மீது கட்டியெழுப்பப்பட்ட நேசத்தை தவிர என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அடுத்த நறுமை சகோதரர்களே, நாம் பார்ப்போம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகளில் சிறந்த தொழுகையாக சொன்ன ஒரு தொழுகை, உபரியான தொழுகைகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும் ஃபஇன் ஃபஸல்லு ஐயுஹன் நாஸ் ஃபீ புயூதிக்கும் ஃபஇன் அஃதலஸ் ஸலாத்தி ஸலாத்துல் மர்இ ஃபீ பைத்திஹி இல்லல் மக்தூபான்னு சொன்னார். அதாவது ஃபர்தான கடமையான தொழுகைகளை தவிர்த்து உபரியான தொழுகைகளை ஒருவர் தனது வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். எனவே உபரியான தொழுகைகளை ஒருவர் வீட்டில் தொழுவது சிறப்புக்குரியது, சிறந்ததாக இருக்கிறது. எனவே இது ஒரு சிறந்த செயலாக இருக்கிறது, ஒரு சிறந்த விடயமாக இருக்கிறது. இந்த செய்தியை நாங்கள் புகாரில் 731 எண்ணிலே பார்க்கலாம். ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் நமது உபரியான தொழுகைகளில் ஒரு பங்கை நாம் வீட்டிலும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? அது சிறந்த தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த வீடுகளில் தொழக்கூடிய தொழுகை சிறந்தது என்று சொன்னார்கள். எனவே நாம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். உபரியான தொழுகைகள் நாம் வீட்டில் தொழும் போது அது நமது முஹஸ்துதிக்கும் முஹஸ்துதி நமக்கு ஏற்படாமல் இருப்பதற்கு அது வழிவகுக்கும். அதே போல் நமது இஹ்லாஸுக்கு அதில் பாதிப்பு ஏற்படுத்தாது, நமது வீட்டுக்கு அது பரக்கத்தை கொண்டு வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்ற என் அருமை சகோதரர்களே, சிறந்தவைகள் சிறந்தவர்கள். இந்த செய்தி புகாரில இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முறை வந்தார்கள். வந்து அவர்கள் கேட்டார்கள், அதாவது மா தஉத்தூன அஹ்ல பத்ரின் ஃபீக்கும், நீங்கள் பத்ரில் கலந்து கொண்டவர்களை பற்றி நீங்கள் எப்படி எண்ணுகிறீர்கள், எப்படி நீங்கள் கருதுகிறீர்கள் அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பத்ர் போரில் கலந்து கொண்டவர்கள் தான் முஸ்லிம்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று சொன்னார். அவர்கள் தான் மின் அஃதலில் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் மிகச் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள். இப்படி சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், வகதாலிக மன் ஷஹித பத்ரம் மினல் மலாயிகா, மலக்குகளில் எவர்களெல்லாம் பத்ர் போரில் கலந்து கொண்டார்களோ அவர்கள்தான் மலக்குகளிலும் சிறந்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி புகாரில 3992 செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த செய்தி நமக்கு என்ன சொல்கிறது? அதாவது மார்க்கத்துக்கு கஷ்டமான காலங்களில், சிரமமான காலங்களில் எவர்கள் தியாகங்களை அர்ப்பணிப்புகளை செய்வார்களோ அவர்களுக்கு சிறப்பும் உயர்வும் இருக்கிறது என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். எனவே பத்ரில் கலந்து கொண்டவர்கள் அவ்வளவு சிறப்பை பெற்றார்கள். ஏனென்றால் அதாவது மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தவர்கள் தங்களை அர்ப்பணிக்க முன் வந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, சிறந்த தொழுகையாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட ஒரு தொழுகை என்ன? ஸலாத்துல் ஜமாஅத்தி அஃதலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. ஒருவர் தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவது 27 மடங்கு சிறப்பானது என்று சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 1509 செய்தியாக இடம்பெறுகிறது. இதை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, அதாவது இன்று பலரும் ஜமாஅத்து தொழுகையை அலட்சியப்படுத்துகிறார்கள். அற்பமான உலகியல் காரணங்களுக்காக எல்லாம் ஜமாஅத்து தொழுகையை அலட்சியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தனித்து தொழுவதை விட ஜமாஅத்தோடு தொழுவது என்பது 27 மடங்கு நன்மை என்றால், அவர் 27 முறை அவர் அந்த தொழுகையை தொழுத சிறப்பு அவருக்கு கிடைக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய உயர்வும் சிறப்பும் இருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, துஹாவுடைய தொழுகைக்கு சிறந்த நேரம் எது? துஹாவுடைய தொழுகைக்கு சிறந்த நேரம் எது என்பதை நாம் பார்ப்போமாக இருந்தால், ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், சிலர்கள் அந்த துஹாவுடைய தொழுகையை தொழக்கூடிய அந்த காட்சியை பார்த்துவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அதாவது இதைவிட துஹாவுடைய தொழுகைக்கு சிறந்த நேரம் எதென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது அந்த ஒட்டக குட்டிகள் தங்களுடைய கால்களை அந்த சுடு மணல், பாலைவன மணலில் அந்த சூட்டை தாங்கிக் கொள்ள முடியாமல் கால்களை உயர்த்துமே, அந்த நேரம் தான் துஹாவுடைய தொழுகைக்கு சிறந்த நேரம் என்று சொன்னார்கள். எனவே துஹாவுடைய தொழுகையை பொறுத்தவரையில் ஒருவர் அதாவது ஒரு 10 மணி 11 மணி இவ்வாறாக அந்த சூரியன் கொஞ்சம் என்ன அதனுடைய சூடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கிறதே, இதுதான் துஹாவுக்கு மிக சிறந்த நேரமாக
அறிஞர்கள் இந்த ஹதீஸிலிருந்து கூறுவார்கள். எனவே ஒருவர் லுஹருடைய தொழுகைக்கு ஒரு 15 நிமிடங்கள் இருக்கும் வரை ஒருவர் லுஹாவை தொழலாம். அதை பிற்படுத்துவது சிறப்புக்குரியதாக சிறப்பானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி முஸ்லிம்ல 1780வது செய்தியாக இடம்பெறுகிறது. அடுத்த நறுமை சகோதரர்களே, அதாவது இரவு தொழுகை என்பது அந்த இரவு தொழுகைக்கு சிறந்த நேரம் எது, இரவு தொழுகைக்கு சிறந்த நேரம் எது என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லும் போது சொன்னார்கள். அதாவது ஒருவர் இரவினுடைய இறுதி பகுதியில் இரவினுடைய அந்த இறுதி பகுதியிலே ஒருவர் தொழுவது இருக்கிறதே, அது மஷ்ஹூதா, அது என்ன, அது சாட்சியாக அதற்கு மலக்குகள் இருப்பார்கள். அந்த தொழுகைக்கு சாட்சியாக மலக்குகள் இருப்பார்கள். வதாலிக அஃதல், அதுதான் சிறந்தது என்றும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார். எனவே ஒருவர் இரவு தொழுகையை பிந்திய இரவில் தொழுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக உயர்ந்ததாக இருக்கிறது. எனவே பிந்திய இரவில் ஒருவர் அந்த இரவு தொழுகை தொழ முடிந்தால் அந்த நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும். ஏன், அல்லாஹுடைய தூதர் அதை சிறப்பான நேரமாக அந்த தொழுகைக்கு கூறினார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 1802வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அடுத்த அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, சிறந்த தொழுகையாக நபி அவர்கள் அடையாளப்படுத்திய மற்றும் ஒரு தொழுகை, இதை ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாகிறது. அஃதலு ஸலாத்தி தூலுல் குனூத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதாவது நீண்ட நிலைகளை கொண்ட தொழுகை மிகவும் சிறப்பானது. அப்ப நீண்ட நிலைகளை கொண்ட தொழுகை, குறிப்பாக நாங்கள் தனித்து தொழுகின்ற போது, அதே போன்று இரவு தொழுகைகளை நாம் தொழும் போது நீளமான ரகாத்துகளாக நாம் தொழ வேண்டும். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் சிறந்த தொழுகை என்று சொன்னார்கள். நீளமான நிலைகளை கொண்ட அந்த தொழுகைகள் அது சிறப்புக்குரிய தொழுகையாக, நீளமான தொழுகைகள் சிறப்புக்குரியதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். எனவே நாம் தக்பீர் கட்டியவுடன் அவசரமாக தொழுது முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே தொழாமல், நாம் அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய அந்த நேரத்தை எவ்வளவு அதிகப்படுத்துகிறோமோ அவ்வளவு அந்த தொழுகை சிறப்புக்குரியது என்பதை நாம் இந்த ஹதீஸினூடாக பார்க்கிறோம். அடுத்ததாக என் அருமை சகோதரர்களே, நோன்பில் எது மிகச் சிறந்த நோன்பு என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், இந்த நோன்பை அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடக்கூடிய இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரிய நோன்பு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்புதான். அவர்கள் ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். ஒரு நாள் நோன்பு இருப்பாங்க, ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். ஆனா அவங்க யாரு? ஆட்சியாளராக இருக்கிறாங்க, ஒரு ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள், ஒரு பெரும் ஒரு போர் வீரராக, படை வீரராக, படை தளபதியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி பீடத்திலே இருந்து கொண்டு பாருங்கள், ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பை விடுவார்கள். அப்ப இந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார். அடுத்ததாக நறுமை சகோதரர்களே, உங்களிலே மிகச் சிறந்தவர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அடையாளப்படுத்தியவர்களில் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், அதாவது ஃபஇன்ன மின் கைரிக்கும், நிச்சயமாக உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால் அஹ்ஸனுக்கும் கபாஅன், அதாவது கடனை அழகிய முறையில் யார் நிறைவேற்றுகிறார், கடனை அழகிய முறையிலே நிறைவேற்றக்கூடியவர் தான் உங்களில் சிறந்தவர். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, கடனை வாங்கிட்டு அதாவது அதை திருப்பி கொடுக்காம அவனை படுத்துற பாட நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் எத்தனை தடவைகள் வருகிறான், இவனிடம் கொடுப்பதற்கு பணம் இருந்தும் இவனுக்கு அதை கொடுப்பதற்கு மனம் இல்லை, இழுத்தடிக்கிறான். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது கடனை திருப்பி கொடுக்க வசதி இருந்தும் அதை திருப்பி கொடுக்காமல் இழுத்தடிப்பவர்கள் அநியாயக்காரர்கள், அது அநியாயம் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இங்கு குறிப்பிடுகிறார்கள், கடனை ஒருவன் அழகிய முறையிலே திருப்பி செலுத்துகிறானா அவன் தான் உங்களிலே சிறந்தவர். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்தவர்கள் எப்படி அடையாளப்படுத்தினாங்கன்னு பாருங்க. சிறப்பெல்லாம் இந்த உலக ஆடம்பரங்களில் அல்ல, உலக வாழ்வினுடைய சுகபோகங்களில் அல்ல, அதாவது சிறப்புகளும் உயர்வுகளும் எதில் இருக்கின்றன? உன்னதமான பண்புகளில் இருக்கின்றன. எனவே ஒருவர் கடனை வாங்குகிறார், ஒருவரிடமிருந்து அதை அழகிய முறையில திருப்பி செலுத்துவாராக இருந்தார், அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள். இந்த செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். 2306வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நறுமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்தவர்களாக அடையாளப்படுத்தியவர்கள்ல இந்த செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 2 பேர் 3 நாட்களுக்கு மேல் அவர்கள் பகைமை பாராட்டுவது, பேசாமல் இருப்பது, அவர்கள் கோபத்தோடு அந்த வெறுப்போடு இருப்பது என்பது அனுமதிக்கப்பட மாட்டாது. 3 நாட்கள் தான் என்ன செய்யலாம், அந்த ஒரு கோபம் ஏற்பட்டு விட்டதா,
ஏதோ ஒரு மனக்கசப்புகள் ஏற்பட்டு விட்டதா 3 நாட்கள் வரைக்கும் அனுமதி இருக்கிறது. அவங்க என்ன செய்யலாம், ஒருவர் வெறுத்து 3 நாட்கள் இருக்கலாம். ஆனால் 3 நாட்களுக்கு பிறகு அனுமதி ஹலால் இல்லை. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அந்த இருவரும் சந்திக்கின்ற போது ஒருவர் புறக்கணித்து செல்லக்கூடிய அப்படியான ஒரு சூழலில் அவர்கள் யார் முதலில் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பாரோ, யார் முதலில் சலாம் சொல்வாரோ அவர்தான் அந்த இருவரில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வகைருஹுமா அல்லதி யப்தஉ பிஸ்ஸலாம், அந்த 2 பேரில் எவர் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பாரோ அவர்தான் சிறந்தவர். நமக்கு சிறப்பு யாரிடம் வேண்டும்? அல்லாஹ்விடம் தான் நமக்கு சிறப்பு வேண்டும். மக்கள் நமக்கு என்ன, அதாவது நீங்கள் அவருக்கு என்ன தாழ்ந்து போக வேண்டுமா, நீங்க என்ன அவரை விட குறைந்தவரா என்றெல்லாம் என்ன செய்வான் ஷைத்தான் மனிதர்களூடாக நம்மை பிளவுபடுத்த முயற்சிப்பான். நாங்க அதுக்கெல்லாம் இடமளிக்காமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகள் என்ன, எவர் முதலில் சலாத்தை கொண்டு முந்துகிறாரோ அவர்தான் சிறந்தவர், அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர். நமக்கு சிறப்பு யாரிடம் வேண்டும்? நமக்கு சிறப்பு அல்லாஹ்விடம் வேண்டும். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அற்பமான காரணங்கள் என்ன, ஈகோவை பாராட்டுகிறார்கள். ஈகோவை காரணம் காட்டி ஷைத்தான் என்ன செய்யறான், அதை வளர்த்து விட்டு ஒருவர் வெறுத்தவர்களாக பகைவர்களாக மாறுகிறார்கள். சலாம் சொல்வதற்கு தயாரில்லை. அவர்களுடைய அந்த உள்ளங்கள் இணைவதற்கு அதுல ஒருவர் விட்டு கொடுக்க தயாரில்லாத மோசமான நிலைகளை எல்லாம் நாங்க பார்க்கிறோம். உள்ளத்தில் வெறுப்பை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது ஷைத்தானுடைய சூழ்ச்சி. இங்கு மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்ன, எவர் முதலில் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பாரோ அவர் சிறந்தவர். எனவே மக்கள் என்னை எப்படியும் கருதலாம், மக்களை என்னை எப்படியும் எண்ணிவிட்டு போகட்டும், நான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக மாற வேண்டும். எனவே நான் சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் என்று யார் முதலில் சலாம் சொல்வாரோ அவர் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அடுத்து, உங்களிலே சிறந்தவர் என்று நபி அவர்கள் அடையாளப்படுத்தியவர்கள்ல இந்த செய்தியை நீங்க புகாரில் பார்க்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அந்த ராவியை நீங்க எடுத்தீங்கன்னா யாரு, அபு அப்துர் ரஹ்மான் அஸ்-சுலமி என்பவர். அவர் தான் இந்த செய்தி என்ன செய்யறார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்து அறிவிக்கிறார். என்ன செய்தி, கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். உங்களில் சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். இந்த செய்தி இந்த தாபி இவர் சொல்கிறார், இந்த ஒரே ஒரு ஹதீஸ் என்னை 30 வருடம் உட்கார வைத்தது. அவர் 30 வருடம் என்ன செய்தார், குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலிருந்து அவர் 30 வருடங்கள் சுமார் என்ன செய்றாங்க, அந்த குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். ஒரு ஹதீஸ், சுப்ஹானல்லாஹ். இப்படி நபித்தோழர், அந்த நபித்தோழர்களிடம் கல்வி பயின்ற தாபீன்கள் என்ன செய்தார்கள், ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்தினார்கள். பாருங்க, இன்று குர்ஆனுக்குரிய கடமைகளை செய்வது பலர் என்ன செய்யறாங்க, அதை குறைவாக மதிப்பிடுகிறார்கள். குர்ஆனை யாரு குர்ஆனை கற்றுக்கொள்ள அனுப்புறாங்கண்டா, யாருக்கு உலக கல்வி வரவில்லையோ, யாருக்கு சரியான உலக கல்வியை பாடசாலை கல்வி கூடங்களை சென்று கற்பதற்கு திறமை இல்லையோ, அவர்கள் தான் குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற மாதிரி சமூகத்தில் ஒரு தோற்றம், தவறான பார்வை இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் சிறந்தவர்? இங்கு உலகத்தில் அவர் டிகிரி எல்லாம் வாங்கியிருக்கலாம், உலகத்தில் அதற்கு அவருக்கு மரியாதை மதிப்பு கிடைக்கலாம், இதையெல்லாம் மார்க்கம் தடுக்கல. ஆனா சிறப்பும் உயர்வும் யாருக்கு, அல்லாஹ்விடத்தில் யார் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருப்பாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அடுத்த நறுமை சகோதரர்களே, சிறந்தவைகள் அதே போன்ற சிறப்புக்குரியவர்கள் என்ற இந்த தலைப்பில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நாம் தொழுகையிலே அணிவகுத்து நிற்கிறோமா இல்லையா, அந்த தொழுகையுடைய அணிவகுப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சஃப்புகளை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், அதாவது ஆண்களுடைய சஃப்புகள் அணிவகுப்புகளில் மிகச் சிறந்தது அதனுடைய முதல் சஃப் அவ்வலுவா, அதனுடைய முதல் சஃப் தான். எனவே எப்போதும் நாம் அந்த முதல் சஃப்புக்கு செல்வதற்குத்தான் முயற்சிக்க வேண்டும். மஸ்ஜிதுக்கு செல்கிறோமா, முதல் சஃப்பிலே போய் நிற்க வேண்டும், அதற்குத்தான் முயற்சிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அதற்குத்தான் நமது முயற்சி இருக்க வேண்டும். ஏன், அல்லாஹ்வுடைய தூதர் அதை சிறந்த சஃப் என்று சொன்னார்கள். அதே போன்று ஆண்களுடைய சஃப்பில் மிக கெட்டதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்னது, அதனுடைய இறுதி கடைசியானதை சொன்னார். அதே போன்று பெண்களுடைய சஃப்பில் சொன்னார்கள், அதில் சிறந்தது கடைசியானது என்று சொன்னார்கள், இறுதியானது என்று சொன்னார்கள். அதனுடைய கெட்டதாக முதலில் உள்ளதை சொன்னார்கள். எனவே ஆண்கள் என்ன செய்யணும், பெண்களை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்ற உன்னதமான ஒழுக்கத்தை கற்றுத்தந்த மார்க்கம் இஸ்லாம். எனவே அதாவது இந்த ஆன்மீகத்தை நீங்க எடுத்தாலும் ஆன்மீகத்தில் கூட எவ்வளவு அற்புதமான வழிகாட்டலை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக
அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த செய்தி முஸ்லிமில் இடம்பெறுகிறது. எனவே ஆண்கள் எப்போதும் என்ன, முதல் சஃப்புக்கு நான் போய் சேர வேண்டும். ஏன், அதைத்தான் அல்லாஹுடைய தூதர் சிறந்த சஃப் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் வருவோம், சிறந்தவர்கள் சிறந்தவைகள் என்ற இந்த தலைப்பில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபாக்களிடம் என்ன செய்கிறார்கள், அதாவது கேட்கிறார்கள், மக்களுக்கு மத்தியிலே கேட்கிறார்கள், உங்களில் சிறந்தவர் யார், மோசமானவர்கள்ல சிறந்தவர்கள் யார் என்று 3 முறை கேட்டார்கள். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் அமைதியாக இருந்துவிட்டு 3 முறைக்கு பிறகுதான் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், இதற்குரிய பதிலை சொல்கிறார்கள். 3 முறை கேட்ட பிறகு 3ஆம் முறை அல்லாஹுடைய தூதர் நமக்கு அறிவியுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுடைய தூதரிடம் அவ்வாறு கேட்ட நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால், எவருடைய தீமையிலிருந்து மக்கள் அச்சமற்றவர்களாக இருக்கிறார்களோ, அவரிடமிருந்து நன்மை ஆதரவு வைக்கிறார்களோ, அவரிடமிருந்து நன்மைதான் கிடைக்கிறதோ, அவருடைய தீமையை பற்றியெல்லாம் மக்கள் அச்சப்பட மாட்டார்கள். ஏன்னா அவர் அப்படி தீங்கிழைப்பவர் அல்ல, பிறருக்கு தீமை செய்பவர் அல்ல என்று மக்கள் என்ன செய்ய, அவரை பற்றி சொல்லும் போதே அவர் மாஷாஅல்லாஹ் நல்லவர், யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர், அவர் ஒரு நல்ல மனிதர் என்று இப்படி மக்கள் யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒருவரை பற்றி பேசப்படுகிறது, அவரை பற்றி பேசப்படும் போது என்ன, அதாவது அவர் மோசமானவர், தீயவர், என்ன செய்வாரு, தீங்கிழைப்பார், அப்படி செய்வார், இப்படி செய்வார் என்று மக்கள் சொல்கிறார்களா, அவர்தான் மோசமானவர், மனிதர்கள்ல மோசமானவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை நாங்கள் திரும்பிதில பார்க்கிறோம். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். எனவே நாம் எப்போதும் நம்மை பற்றி மக்களிடம் சொல்லப்படும் போது எப்படி மக்களுடைய அந்த எம்மை பற்றி மக்களுடைய நிலைப்பாடு, மக்களுடைய அந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும், அவர் நல்ல ஒரு மனிதர், அவர் யாருக்கும் ஒரு தீமை விரும்ப மாட்டார், நல்லதை விரும்பக்கூடியவர் என்று மக்கள் பேசக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். இதில் நாங்க என்ன, சத்தியத்தை மறைப்பது என்பதெல்லாம் இதுல கிடையாது. உண்மையை உண்மையாக எடுத்துச் சொல்வதும் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாம் இதில் அல்லாஹுடைய திருப்தி தான் நமக்கு முதன்மையானது. இப்ப நாங்க உண்மையை சொல்லும் போது, உண்மையை பேசும் போது எதிர்க்கப்படலாம், அது இங்க சொல்லப்படலை. இப்ப நபிமார்கள் கூட எதிர்க்கப்பட்டார்கள் சத்தியத்தை சொல்லும் போது. நாங்க சத்தியத்தை சொல்லும் போது, உண்மையாக நடந்து கொள்ளும் போது வரக்கூடிய அந்த எதிர்ப்பு வெறுப்பு என்பது அல்ல. மாறாக என்ன, இதிலே சொல்லப்படக்கூடிய விஷயம், ஒருவன் என்ன செய்யலாம், பிறருக்கு உண்மையிலே தீங்கிழைக்கிறான், மோசடி செய்கிறான், மாறு செய்கிறான், பொய் பேசுகிறான், பிறருக்கு குழி வெட்டுகிறான், குழி பறிக்கிறான், இப்படியான ஷர்றுகள், இந்த ஷர்றுகள் ஒருவனிடம் இருக்கக்கூடாது. இந்த ஷர்றுகள் ஒருவனிடம் இருந்தால் அவன் மோசமானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே மக்கள் எம்மை பற்றி சொல்லும் போது என்ன, அதாவது இவர் சிறந்தவர் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நாம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமை சகோதரர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், நானும் நீங்களும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததை கொண்டு வந்தவர்களாக மாற வேண்டுமா? அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். யார் ஒரு நாளைக்கு 100 முறை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று கூறுவாரோ, அவர் 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை அவருக்கு கிடைக்கிறது. அவருக்கு 100 நன்மைகள் பதியப்படுகின்றன, அவரது 100 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, மாலை வரை ஷைத்தானிலிருந்து அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதே போன்று அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்ததை கொண்டு வந்தவராக இவர் இருப்பார். மறுமையில அல்லாஹ்விடத்தில் இவர் மிகச்சிறந்ததை கொண்டு வந்தவர். இந்த திக்ரை இதை போன்றோ இதை விட அதிகமாகவோ சொன்னவரை தவிர. பாருங்க, சிறப்பு எதில் இருக்குது. அப்ப இதை ஒருவர் ஒரு நாளைக்கு 100 முறை சொல்கிறார். இதை சொன்ன நிலையில் அவருக்கு அன்றைய தினத்தில் அவருக்கு மௌத் வருகிறது என்றால், அவர் அல்லாஹ்விடத்தில் மிக சிறந்ததை கொண்டு வந்தவராக அவர் இருப்பார். பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய உயர்வு இந்த திக்ருக்கு கிடைக்கிறது. இந்த செய்தியை நாங்க முஸ்லிம்ல பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று மற்றொரு செய்தியில் நீங்க பார்க்கலாம், அதுவும் முஸ்லிம்ல இடம்பெறக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவர் காலையிலும் மாலையிலும் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்பதை 100 தடவை சொல்வாரோ, அவர் அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்ததை கொண்டு வந்தவர். அவர் மறுமையில அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்ததை கொண்டு வந்தவர், இவரை போன்று ஓதியவர் அல்லது இதை விட அதிகமாக ஓதியவரை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இதுவும் என்ன, இவ்வளவு பெரிய சிறப்பு எதன் மூலம் கிடைக்கிறது? நாம் ஒரு நாளைக்கு இதை 100 தடவை காலையிலும் மாலையிலும் சொல்வதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. எத்தனை பேர் சொல்கிறோம் இவ்வளவு எளிதான இந்த தஸ்பீகை? அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் நபித்தோழர்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கப்படுகிறது, ஐயுல் கலாமி அஃதல், வார்த்தைகளில் எது மிகச் சிறந்தது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டார்.
அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், வார்த்தைகளிலே மிகச் சிறந்தது அல்லாஹ் தனது மலக்குகளுக்கும் தனது அடியார்களுக்கும் அல்லாஹ் தேர்வு செய்த வார்த்தை தான் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த அற்புதமான தஸ்பீகை தான் சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இது மிகச் சிறந்த சிறப்புக்குரிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று நாம் சிறந்தவர்கள் சிறந்தவைகள் நபித்தோழர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தார்கள் அதை கேட்டு அறிந்து கொள்வதில். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மக்களில் யார் மிகச் சிறந்தவர்? மன் அக்ரமுன் நாஸ். எப்படி கேட்கிறாங்க கேள்வியை பாருங்க. மக்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மக்களிலே மிகச் சிறந்தவர் அத்காஹும், யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறாரோ, யார் அல்லாஹ்வை அதிகம் பயந்து வாழ்கிறாரோ, பயப்படக்கூடியவர், வாழ்வில் அச்சம், பயபக்தி, இறையச்சம், பேணுதல் இருக்கிறதோ, இவர்தான் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். அப்போது சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நாம் அதை பற்றி உங்களிடம் கேட்கவில்லை யா ரசூலல்லாஹ். அப்படி என்று கேட்கும் போது மறுபடியும் சொல்கிறார்கள், மனிதர்கள்ல மிகச் சிறந்தவர் அக்ரமுன் நாஸ், அதாவது யூசுப் நபியுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியாகிய யூசுப் தான் என்ன மனிதர்கள்ல மிகச் சிறந்தவர். ஏன்? அவருடைய தந்தை ஒரு நபி, அவரது பாட்டன் ஒரு நபி, அவரது முப்பாட்டன் ஒரு நபி என்று இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்போது சொல்கிறார்கள், நாம் அதை பற்றியும் கேட்கவில்லை யா ரசூலல்லாஹ் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த அரபுக்களை பற்றி சொல்கிறார்கள். அரபுகளின் பரம்பரைகளான இந்த சுரங்கங்களை பற்றியா நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள், அவர்கள அறியாமை காலத்தில், அதாவது இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு சிறந்தவர்களாக இருந்தவர்கள் தாம் இஸ்லாத்தை ஏற்ற பின்பும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் மார்க்க ஞானத்தை பெற்றால் என்று சொல்றாங்க. மார்க்க ஞானத்தை பெற்றால் என்றாங்க. எனவே மார்க்க ஞானம் முக்கியம். ஜாஹிலிய காலத்தில் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் மூலம் அவங்களுக்கு சிறப்பு கிடைக்கிறது. ஆனா அந்த சிறப்புக்கு நிபந்தனை சொல்றாங்க. என்ன நிபந்தனை? அவங்க மார்க்க ஞானத்தை பெற்றால். நம்ம இல்மின் மூலம் தான் சிறப்பு, மார்க்க விளக்கத்தின் மூலம் தான் அந்த சிறப்பை அடைந்து கொள்ளலாம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி புகாரியில இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப நாங்க பார்க்கணும், சில மனிதர்கள் என்ன செய்வாங்க, மிக மோசமாக இருந்துவிட்டு அவர்கள் திருந்துவார்கள், நல்ல முறையிலே அவங்களோட வாழ்க்கையை மாற்றுவார்கள், மார்க்கத்தை கற்பார்கள், சிறந்தவர்களாக மாறுவார்கள், அவர்கள் சிறப்புக்குரியவர்கள் என்பதை நமக்கு இந்த செய்தி சொல்கிறது. அதே போன்று உங்களிலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவர்கள்ல இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனக்கும் அஹ்லாகா, உங்களில் எவர் நட்பண்புகளுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரோ, உயர்ந்த நட்பண்புகளை உடையவராக இருக்கிறாரோ, அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த செய்தி புகாரிலே பதிவாகிறது. இவைகள் எல்லாம் நாம் என்ன பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. இந்த நட்பண்புகளை எல்லாம் நாங்க என்ன கடையில் பொருள் வாங்குவது போன்று இது பணம் கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. இந்த பண்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நல்ல முறையில் நமக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் எப்படி சிறந்து விளங்கினார்கள், இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பிறகு எவ்வளவு உன்னதமான உத்தம புருஷர்களாக மாறினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த சிறப்புகளை நாம் உலகத்துக்கு பின்னால் சென்று அடைய முடியாது. நாங்க மறுமையை எவர்கள் இலக்காக கொள்வார்களோ அவர்கள் தான் இந்த உன்னதமான பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு ரிவாயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களிலே மிகச் சிறந்தவர், இஸ்லாத்தில் உங்களிலே மிகச் சிறந்தவர் உரியவர், நட்பண்புகளுக்குரியவர் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, அவர் மார்க்க விளக்கத்தை பெறுவாராக இருந்தால். மார்க்க விளக்கத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மார்க்க விளக்கம் தான் ஒரு என்ன செய்யும், நல்லவராக மாற்றும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த செய்தி அகமதிலே இடம்பெறக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்த நறுமை சகோதரர்களே, பெண்கள்ல யார் சிறந்தவர்கள்? அதிகமான நகைகளை போடக்கூடியவர்களா? ஆடம்பரமான ஆடைகளை வைத்திருப்பவர்களா? நான் இவ்வளவு நகை வைத்திருக்கிறேன் அதனால் அந்த பெண் சிறந்த பெண்ணா? சிறந்த பெண்கள் யார் பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகிறது, நிஅமன் நிசா நிசாஉல் அன்சார், பெண்களிலே மிகச் சிறந்தவர்கள் அன்சாரிய பெண்கள். பெண்கள்ல மிக சிறந்தவங்களாக அன்சாரிய பெண்கள் என்று சொல்லக்கூடிய பெண் யார்? ஒரு முஹாஜிராக இருக்கக்கூடிய ஒரு பெண் சொல்றாங்க. யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இன்னைக்கு அப்படி பெண்களுக்கு அந்த அளவு பக்குவம் இருக்கிறதா? அப்படி உள்ளவங்களும் இருக்கிறாங்க. என்ன, யாரை பற்றியாவது புகழ்ந்து சொல்லிவிட்டால் அதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது, பொறுக்க முடியாது. ஏதாவது ஒரு குறையை சொல்லிடுவாங்க, அவர்களுடைய ஏதாவது ஒரு குறையை டக்குன்னு சொல்லிவிடுவார்கள். ஏன், அதை அவர்களால் தாங்க முடியாது. அந்த அளவு அவங்கள்ட்ட ஈமானிய பக்குவம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். முஹாஜிராக இருக்கக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள்,
பெண்களிலே மிகச்சிறந்த பெண்கள் யார்? அன்சாரிய பெண்கள், மதீனத்து பெண்கள். ஏன் அந்த சிறப்பு அவர்களுக்கு? சொல்கிறார்கள், லம் யகுன் யம்னஉஹுன்னல் ஹயா அன் யதஃபக்கஹன ஃபித்தீன். என்ன சொல்றாங்க? மார்க்கத்தை விளங்குவதில் அவர்களுக்கு வெட்கம் தடையாக இருக்கவில்லை. பாத்தீங்களா எப்படி சிறப்பு கிடைக்குது அவங்களுக்கு? இந்த சிறப்பு அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? மார்க்கத்தை விளங்குவதில் அவர்களுக்கு வெட்கம் தடையாக இருக்கவில்லை. இன்றைய பெண்கள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா என்ன, மற்ற எதற்கும் அவங்களுக்கு வெட்கமே கிடையாது. ஆனா இதுக்கு மட்டும் வெட்கம் வரும். எதுக்கு? மார்க்கத்தை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு மட்டும் வெட்கம், மற்ற எதிலும் வெட்கம் இல்லை. அதனால என்ன செய்யறாங்க? பல மார்க்க விஷயங்களை அறியாமையால செய்கிறார்கள். பல மார்க்க சட்டத்திட்டங்களை பற்றி அவங்களுக்கு தெளிவில்லை, விளக்கமின்மை. பெண்களோடு சம்பந்தப்பட்ட பல சட்டங்கள் அவங்களுக்கு தெளிவில்லை. என்ன காரணம்? அதை கேட்பதுல மட்டும்தான் அவங்களுக்கு வெட்கம். மற்ற விஷயங்கள்ல அந்நிய ஆண்களோட உட்கார்ந்து பல மணி நேரங்கள் பேசுறதுல அவங்களுக்கு எந்த வெட்கமும் கிடையாது. எனவே நறுமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், சிறந்த பெண்கள். அப்ப நாங்க சிறந்த பெண்களாக மாற வேணுமா? என்ன செய்யணும்? மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மார்க்கத்தை கற்பதில் நமக்கு வெட்கம் தடையாக இருக்கக்கூடாது. மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தை விளங்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? ஃபித்னாக்கள்ல போய் வீழ்ந்து விடவும் கூடாது. ஃபித்னாக்கள்ல போய் வீழ்ந்து விடவும் கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆனா இங்க மிக அடிப்படையான விஷயம் என்ன? மார்க்கத்தை கற்று விளங்குவது என்ற இந்த இடம். இன்று அதிகமான பெண்கள் என்ன செய்யறாங்க? அவர்களுக்கு வெட்க சுபாவம் எங்கு வருகிறது என்றால் மார்க்கத்தை கற்பதில் தான் வருகிறதே தவிர ஏனைய விஷயங்கள்ல வருவது கிடையாது. எனவே இந்த செய்தி முஸ்லிம்ல 776வது செய்தியாக இடம்பெறுகிறது. அதே போன்று நறுமை சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த பணம், சிறந்த பொருளாதாரமாக எதை சொன்னார்கள்? சிறந்த பொருளாதாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது நிஅமல் மாலு ஸாலிஹ் லில் மர்இ ஸாலிஹ் என்று சொன்னார்கள். சிறந்த பொருளாதாரம் என்பது சிறந்தவனிடம் கிடைப்பதுதான். ஒரு சிறந்த மனிதனுக்கு கிடைக்கக்கூடியதுதான் சிறந்த பொருளாதாரம். ஏன்? அவன் ஒரு சிறந்த மனிதனுக்கு அது கிடைக்கும் போது அவன் என்ன செய்வான்? அதை சிறந்த முறையிலே செலவு செய்வான், உரிய முறையில் செலவு செய்வான். அநியாயக்காரன கையில பணம் மாட்டின என்ன செய்வான்? அவன் அந்த பணத்தின் மூலம் மக்களுக்கு அநியாயத்தை செய்வான், அவனும் அநியாயம் செய்வான் என்ற நிலைதான் இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சொல்றாங்க, அதாவது ஒரு படைக்கு அவங்களை அனுப்பும் போது, அவர்களை ஒரு படைக்கு பொறுப்பாக நியமித்து அனுப்பும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? அந்த கனிமத்தை பத்தி சொல்றாங்க. அப்ப சொல்றாங்க, நான் அந்த கனிமத்துக்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்ரே, அதாவது ஒரு சாலிகான மனிதனுக்கு பொருளாதாரம் செல்வம் கிடைப்பது என்பது அது சிறந்த செல்வம் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப நம்மிடம் இருக்கக்கூடியது சிறந்த செல்வமா என்பதை நாம் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும். உண்மையில் அதற்குரிய கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றினால் அது சிறந்த செல்வம். அது நமக்கு நாளை மறுமையில் சாதகமாக வரும். அப்படி இல்லையா எதிராக வரும். அப்படித்தானே? அதற்குரிய ஜக்காத்தில் கொடுக்கப்படவில்லையா அவைகள் பாம்புகளாக வந்து என்ன செய்யும்? அவர்களை தீண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தி அதாவது அஹ்மதிலே இடம்பெறக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள அதாவது ஈமான்ல முழுமையானவர், ஈமானில் பரிபூர்ணம் அடைந்தவர் யார் என்றால் உயர்ந்த பண்புகளுக்கு யார் சொந்தக்காரரோ, அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. அதாவது பரிபூர்ணமான மூமின், பரிபூர்ணமான ஈமானுக்கு சொந்தக்காரர் யார்? நற்பண்புகளை கொண்டவர். பெண்களிலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது பெண்களிலும் சிறந்தவர்கள் யார்? அதாவது நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய பெண்களைத்தான் சொல்கிறார்கள். இந்த செய்தி திர்மிதியிலே இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி திர்மிதியிலே இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது சிறந்த சதகாவாக, சிறந்த தர்மமாக எதை சொல்கிறார்கள்? சிறந்த சதகாவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் என்ன செய்கிறார்? அவருடைய அந்த செல்வத்தை, அவர் எப்போது சதகா செய்கிறார் என்று சொன்னால், எந்த மாதிரி ஒரு சூழல் என்று சொன்னால், அவருக்கு தேவை என்று அவருக்கு தேவை இருக்கிறது. அவர் தேவையுடையவராக இருக்கிறார். அந்த பொருளாதாரத்தின் மீது அவருக்கு ஆசை இருக்கிறது. அந்த பொருளாதாரத்தை அனுபவிப்பதற்கு இன்னும் காலம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல, இப்படியான ஒரு பின்னணியில் எவர் ஒருவர் சதகா செய்வாரோ, தர்மம் செய்வாரோ, அந்த சதகா தர்மம் என்பது என்ன சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு ஹதீஸ். அதே போன்று மற்றும் ஒரு செய்தியில் நாம் பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், தேவை போக எஞ்சியதை தர்மம் செய்வதே சிறந்ததாகும் என்றும் செய்தி வருகிறது.
மேலும் உங்களுடைய வீட்டாரிடமிருந்து நீங்கள் தர்மத்தை ஆரம்பியுங்கள் என்ற செய்தி புகாரில இடம்பெறுவதை பார்க்கிறோம். எனவே இவ்வாறாக தர்மத்தை பற்றி நாங்கள் இப்ப சொன்ன மற்ற ஹதீஸ் என்ன, புகாரியுடைய மற்றொரு செய்தியில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதிக நன்மை உள்ள சிறந்த தர்மம் எது என்று கேட்கப்பட்ட போது, நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் அந்த பொருள் தேவையுடையவராகவும் வறுமையை பயப்படுபவராகவும் செல்வத்தில் ஆசை உள்ளவராகவும் இருக்கும் நிலையில் தர்மம் செய்வதே அதிக நன்மை உள்ளதாகும். 4 விஷயங்கள் சொல்றாங்க. சொல்லலாம் இத்தனை விஷயங்கள், 4 விடயங்கள். நீர் ஆரோக்கியம் உள்ளவராகவும் பொருள் தேவை உடையவராகவும் வறுமையை பயப்படுபவராகவும் செல்வத்தை ஆசை உள்ளவராகவும் இருக்கும் நிலையில் தர்மம் செய்வதே சிறந்த தர்மம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்ற நறுமை சகோதரர்களே, அமல்கள்ல எது மிகச்சிறந்த அமல், அமல்களில் எது மிகச்சிறந்த அமல், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபஇன்ன கைரல் அமலி அத்வமுஹு வஇன் கல் என்று சொன்னார்கள். அதாவது குறைவாக இருந்தாலும் நியமமாக தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய அமல்தான் சிறந்தது. இந்த ஹதீஸ் அஹ்மதுல இடம்பெறுகிறது. நாங்க செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் ஒரு நாள் செய்துவிட்டு ஒரு வாரத்துக்கு விட்டு விடாமல், ஒரு நாளைக்கு செய்துவிட்டு ஏதோ ஆர்வத்தால் செய்யறது, அதுக்கு பிறகு சில நாட்கள் கிடையாது, இப்படி என்று இல்லாமல் நாம் செய்யக்கூடிய உபரியான வணக்கங்கள் அது குறைவாக இருந்தாலும் அதை நான் நியமமாக தொடர்ச்சியாக செய்து வருதல். என்ன, அதாவது ஒரு இரவில் ஒரு ரக்காத் தான் வித்திரை தொழுகிறார், ஆனா அவர் என்ன செய்யறார், தொடர்ச்சியாக செய்து வருகிறாரா, இது சிறப்புக்குரியது. ஒருவர் ஏதோ ஆசை ஆர்வத்தில் என்ன செய்யறாரு, ஒரு நாளைக்கு ஒரு 11 ரக்காத்து தொழுகிறார், அதுக்கு ஒரு வாரத்துக்கு கிடையாது, இப்படி இது அல்ல. சிறப்புக்குரியது எது, குறைவாக இருந்தாலும் அதை தொடர்ச்சியாக நியமமாக செய்து வருவது, இது அமல்களில் மிகச் சிறந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சிறந்த சம்பாத்தியம் எது, ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம், அஹ்மதுல வரக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சிறந்த உழைப்பு என்பது ஒருவன் தனது கையினால் உழைப்பதுதான். தனது கையினால் என்ன செய்வது, நல்ல முறையிலே ஹலாலாக உழைப்பதுதான் என்ற ஹதீஸ் அஹ்மதில் இடம்பெறுகிறது. எனவே ஒருவர் என்ன பிறருடைய தயவிலே இல்லாமல் அவர் தன்னால் இயன்றதை உழைத்து அவர் சாப்பிடுகிறாரா, ஹலாலான முறையிலே உழைத்து சாப்பிடுகிறாரா, அது சிறந்த உழைப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, நாம் அமரக்கூடிய மஜ்லிஸ்கள் சிறந்த மஜ்லிஸ்கள் என்ன, அல்லாஹ்வின் நினைவு கூறப்படக்கூடிய மஜ்லிஸ்கள். அதிலும் என்ன, அந்த மஜ்லிஸ்ல கொஞ்சம் நாங்க என்ன செய்ய, விசாலமாக உட்காருதல், என்ன அனைவருக்கும் இடம் கொடுத்து உட்காரக்கூடிய மஜ்லிஸ்கள் சிறந்த மஜ்லிஸ்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று நாம் பார்க்கிறோம், தாபிஈன்கள்ல மிகச்சிறந்த தாபிஈ என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்திய நபி தோழர்களுக்கு அடுத்த நூற்றாண்டுக்குரியவர்கள் தாபிஈன்கள். அப்ப தாபிஈன்கள் சொல்லுவாங்க, தாபிஈன்கள்ல மிகச்சிறந்தவராக யார் அடையாளப்படுத்தினாங்கடா, அதாவது அந்த உவைசுல் கர்னி என்று சொல்லக்கூடிய தாபியை அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். சிறந்த தாபி என்று ஏன் சொன்னார்கள், அதாவது அவருக்கு ஒரு தாய் இருந்தார், அந்த தாய்க்கு அவர்கள் அவ்வளவு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார், அந்த தாய்க்கு அவ்வளவு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தார் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனவே அவரை நீங்கள் சந்தித்தால் அவர்கள் நீங்க என்ன செய்ய, எமக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று கூறுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தாபீன்கள்ல மிகச் சிறந்தவர் யார் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இதிலே அடையாளப்படுத்துகிறார்கள். அதே போன்று நாட்களிலே மிகச் சிறந்த நாள் எது, கைர் யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ், சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிகச் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாளாகும். ஜும்மாவுடைய நாளாகும். அந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார்கள், அந்த நாளில் தான் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதும் இந்த செய்தி முஸ்லிம்ல இடம்பெறுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது நாட்கள்ல மிகச் சிறந்த நாள் எது, ஜும்மாவுடைய நாள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகள்ல மிகச் சிறந்த தொழுகையாக அடையாளப்படுத்திய தொழுகை ஒன்றுதான் அதாவது அஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீதத்தி ஸலாத்துல் லைல், அதாவது ஃபர்தான தொழுகைகளுக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவில் தொழப்படும் தொழுகை, இரவு தொழுகை என்று சொன்னார். இரவு தொழுகைக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். இரவு தொழுகை நாம் குறைந்த 2 ரக்காத்தாவது நாம் இரவு தொழுகை அமைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வித்ருடைய தொழுகை நாம் விட்டுவிடக் கூடாது. ஏன்னா வித்ரு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகையாக இருக்கிறது. அப்ப ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவங்களுடைய ஆடைகளிலே மிகச் சிறந்த ஆடையாக, அதாவது வெண்மையான ஆடை, வெண்ணிற ஆடை உங்களுடைய ஆடைகளிலே மிகச் சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை கொண்டே உங்களுடைய மரணித்தவர்கள் நீங்க அதாவது கஃனிடுங்கள் என்ற செய்தி திருமிதியிலே
இடம்பெறுவதை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் சிகிச்சை செய்து கொள்ளக்கூடிய முறைகளில் மிகச் சிறந்த ஒரு முறையாக ரசூலுல்லாஹ் ஹிஜாமா என்று சொல்லக்கூடிய அந்த இரத்தம் குத்தி எடுத்தல் என்ற ஹிஜாமா முறையை சொன்னார்கள். அப்ப இவ்வாறு நறுமையான சகோதரர்களே, நாங்க நிறைய செய்திகளை இன்னும் சில செய்திகள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மனிதர்கள் மிகச் சிறந்தவர்கள் மக்களுக்கு யார் பயனுள்ளவராக இருக்கிறாரோ. இந்த ரிவாயத்துகளை ஷேக் நாசிருதீன் அல்பானி ரஹிமத்துல்லாஹி அவர்கள் இதை சஹீஹ் என்று சொல்கிறார்கள். அதே போன்று மனிதர்கள் மிகச் சிறந்தவராக அவரது வாழ்நாள் நீண்டு அதிகம் நல்லமல் யார் செய்கிறார்களோ அவர்கள் மிகச் சிறந்தவர்கள். அதே போன்று பெண்களுடைய தொழுகைகள்ல அவங்க தங்களது வீடுகளில் தொழக்கூடிய, தங்களுடைய வீட்டினுடைய நடுவில் வீட்டில் தொழக்கூடிய அந்த தொழுகைதான் பெண்களுடைய அந்த தொழுகையிலே சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று உங்களிலே மிகச் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்துக்கு யார் மிக சிறந்தவராக இருக்கிறாரோ, உங்களுடைய குடும்பத்துக்கு யார் சிறந்தவராக, உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு யார் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இப்படி நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அதாவது இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பற்றி நிறைய செய்திகள் நமக்கு ஏன் சொல்றாங்க என்றால், நாம் சிறந்தவர்களாக நாம் மாற வேண்டும், சிறப்புக்குரியவர்களாக நாம் மாற வேண்டும், அந்த உயர்வை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும். நாம் பாங்க துஆவில் கேட்கும் போது கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன, அதாவது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள், அதுதான் சிறந்த சுவர்க்கம், அதுதான் சிறந்த உயர்ந்த சுவர்க்கம். அப்ப நீங்க துஆ செய்யும் போது சொர்க்கத்தை கேட்கும் போது கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்றார்கள். ஏன்? அதுதான் சிறந்த உயர்ந்த சொர்க்கமாக இருக்கிறது. ஒரு மூமினுடைய இலக்கு எது? உயர்ந்ததை அடைவதுதான், அந்த சிறந்ததை அடைவதுதான் ஒரு மூமினுடைய இலக்காக இருக்க வேண்டும். ஆனா இன்று கவலை என்ன? மனிதன் உலகத்தை அடைவதில் என்ன செய்யறான்? சிறந்ததை அடைவதற்கு இரவு பகலாக உழைக்கிறான், இரவு பகலாக உலகத்துக்கு உழைக்கிறான். ஆனால் தீன் மறுமை என்று வரும்போது அதற்கு அவனது உழைப்பும் முயற்சிகளும் மிக குறைவாக இருக்கிறது. அதற்கு அவன் ஆர்வம் காட்டுவதில்லை. என்ன, சும்மா ஏதோ ஒரு ஓரத்துல இடம் கிடைச்சா போதும் என்ற மாதிரி என்ன செய்யறான்? அப்படித்தான் அவனது சிந்தனைகள் இருக்கிறது. ஆனால் ஒரு உண்மையான மூமினை பொறுத்தவரையில் அவன் மறுமையை இலக்காக கொண்டு வாழ வேண்டும், மறுமையுடைய வெற்றியை இலக்காக கொண்டு வாழ வேண்டும். அப்ப மறுமைக்காக என்ன, அந்த மறுமையுடைய உயர்ந்த அந்தஸ்தை சிறப்பை அடைந்து கொள்ளக்கூடியவனாக நாம் மாற வேண்டும். பாருங்க, சஹாபாக்களிடம் காணப்பட்ட அந்த தனி சிறப்புகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனது உம்மத்தில் 70,000 பேர் எந்த கேள்வி கணக்குமின்றி சுவர்க்கம் நுழைவார்கள். அப்படி என்று சொன்ன மாத்திரத்தில், அதாவது ஒரு நபித்தோழர் எழுந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அவர்களில் ஒருவராக நானும் இருக்க வேண்டும், எனக்கு அதற்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார். அதற்காக எனக்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்களில் ஒருவராக நீரும் இருப்பீர் என்று சொன்னார்கள். அவர்களில் ஒருவராக நீரும் இருப்பீர் என்று சொன்னார்கள். யார் அது? உக்காஷத் இப்னு மிஹ்சன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாருங்க, அப்ப அடுத்த ஒரு தோழர் எழும்புகிறார். எழும்பி, யா ரசூலல்லாஹ், எனக்காக துஆ செய்யுங்க. இல்ல, உக்காஷா உங்களை முந்தி விட்டார், சபக பிஹா உக்காஷா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதை சொன்ன மாத்திரத்தில் அந்த நபித்தோழர் எழுந்து உடனே, யா ரசூலல்லாஹ், அவர்கள் ஒருவராக நான் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபித்தோழர்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய வழியில் 2 ஜோடிகளை செலவு செய்தாரோ அவர் சொர்க்கத்துடைய ஒரு வாயில் ஊடாக அழைக்கப்படுவார். தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்கள் துஆ மின் பாபிஸ் ஸலாத், தொழுகை என்ற வாயில் ஊடாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். நோன்பை நிறைவேற்றியவர்கள் ரையான் என்ற வாயில் ஊடாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய வழியில் ஜிஹாத் செய்தவர்கள் ஜிஹாத் என்ற வாயில் ஊடாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். அதே போன்று சதகாக்கள் தர்மங்கள் செய்தவர்கள் சதகாவுடைய வாயில் ஊடாக சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுவார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹுடைய கேள்வி உடனே எதுவாக இருந்தது என்றால், யா ரசூலல்லாஹ், ஒருவர் இந்த அனைத்து வாயில் ஊடாகவும் அழைக்கப்படுவாரா? இந்த அனைத்து வாயில்கள் ஊடாகவும் ஒருவர் அழைக்கப்படுவாரா என்று உடனே அவங்க கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆம், அழைக்கப்படுவார், அவர்களில் ஒருவராக நீரும் இருப்பீர் என்பதை நான் ஆதரவு வைக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ், இப்படித்தான் சஹாபாக்களுடைய கேள்விகள் அமைந்திருந்தன என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் சிறந்ததை செய்து நம்மை சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும். நாளை மறுமையில் சிறப்புக்குரிய அந்தஸ்தை பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால் நமது இலக்குகள் என்பது மறுமையை இலக்காக கொண்டு நமது வாழ்வை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர், அற்பமான இந்த துனியா என்பது அல்லாஹு தஆலா, இது அல்லாஹ்வின் முன் இதற்கு எந்த பெருமதியும் கிடையாது. ரப்பிடத்தில் இதற்கு எந்த பெருமதியும் கிடையாது. நீங்க குர்ஆன்ல சில வார்த்தைகள் நீங்க எடுத்து பார்க்கலாம். அந்த வார்த்தைகள் எல்லாம் எந்த இடத்துல அது பயன்படுத்தப்படுதுன்னு பாருங்க. குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம். அதாவது அல் முசாரா, விரைந்து செல்லுங்கள், விரைந்து வாருங்கள். அதே போன்ற என்ன, அல் முனாஃபஸா,
என்ன போட்டி போடுங்கள், இந்த வார்த்தை அல் முனாஃபஸான்ற வார்த்தை. அதே போன்று அல் முசாபகா, முசாபகான்னு தான் போட்டி தான், என்ன முந்தி செல்லுதல் போட்டி, அல் முசாபகா என்ற வார்த்தை. அதே போன்று ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம் அல் முபாதரா, விரைந்து செல்லுதல், பாதிரு. இது போன்ற வார்த்தைகள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா குர்ஆன்ல சுன்னால பாத்தீங்கன்னா எங்கும் இது உலகத்துக்கு துன்யாவுக்கு பயன்படுத்தப்படல. எங்க பயன்படுத்தப்படுது என்றால் எல்லாம் மறுமைக்கு தான் பயன்படுத்தப்படுது, மறுமையுடைய வெற்றிக்கு தான் பயன்படுத்தப்படுது. அங்குதான் இந்த வார்த்தையுடைய பிரயோகங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். குர்ஆன்ல நீங்க பாருங்க, ஃபஸ்அவு இலா திக்ரில்லான்னு வருது குர்ஆன்ல. ஜும்மாவுடைய நாள் நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் பால் என்ன செய்யுங்க, அவசரமாக வாங்க. ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, வதருல் பை, வியாபாரத்தை விட்டுட்டு வாங்க. அதை முடிச்சுட்டு போகும்போது அந்த வார்த்தை என்ன, ஃபந்தஷிரு, பூமியில் பறந்து செல்லுங்கள், அப்படி வேகமா செல்லுங்கள் எல்லாம் குர்ஆன் சொல்லல. அதை தேடுவது ஹலால், அது அனுமதிக்கப்பட்டது. ஆனா எதற்கு இந்த வார்த்தை பிரயோகங்கள் வருகிறது? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து, உங்கள் ரப்புடைய மன்னிப்பின் பாலும் இந்த வானங்கள் பூமி போன்ற விசாலமான சுவர்க்கத்தின் பாலும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அங்க அந்த வார்த்தை வருது, விரைந்து, வஸாரிஉ என்ற வார்த்தை நீங்க பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் சொர்க்கத்துடைய இன்பங்களை எல்லாம் சொல்லி வந்து வஃபீ ஸாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், போட்டி போடுவர்கள் இதற்கு போட்டி போடட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உண்மையில் போட்டி போடுவதற்கு தகுதியானது இதுதான் யார் சொல்றான்? ரப்புல் ஆலமீன், யாவற்றையும் அறிந்து அல்லாஹ் சொல்கிறான். உண்மையில் நீங்க போட்டி போடுவதாக இருந்தால் அது சொர்க்கம் தான் தகுதியானது, அதற்குத்தான் நீங்கள் போட்டி போட வேண்டும். அதே போல லிமிஸ்லி ஹாதா ஃபல்யஅமலில் ஆமிலூன், அல்லாஹ் சொல்கிறான். என்ன இது போன்ற ஒன்றுக்காக செயல்படுபவர்கள் செயல்படட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்துடைய இன்பங்களை சொல்லி வந்து அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் சொல்றான் என்ன, வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய மன்னிப்பின்பால் விரையுங்கள், முந்துங்கள். அதே போன்று என்ன, அதாவது வானங்கள் பூமி போன்ற விசாலமான சுவனத்தின்பால் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆன்ல. இப்படி இந்த இடங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா என்ன, ஆனா உலகத்தை சொல்லும் போது என்ன, ஃபம் ஷூஃபி மனாகிபிஹா, அதன் மருங்குகள்ல நீங்க சென்று ரிஸ்கை தேடுங்கள், வக்குலூ மின் ரிஸ்கி, அவன் அளித்த ரிஸ்கிலிருந்து உண்ணுங்கள். இப்படி எல்லாம் என்ன வேகமாக செல்லக்கூடிய வார்த்தை பிரியவங்கள் கிடையாது. ஆனா இன்றைக்கு எமது நிலை எப்படி இருக்கிறது? அல்லாஹ் எதன் பால் விரைந்து செல்லுமாறு சொன்னானோ அதன் பால் ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறோம். எதில் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை, இந்த ரிஸ்க் அல்லாஹ் நிர்ணயித்த ரிஸ்க் தான், அந்த இதை அடையாமல் எவனும் மரணிக்க முடியாது. அல்லாஹ் எழுதிய ரிஸ்க் அனைவருக்கும் வந்து சேர்ந்தே ஆகும், தீரும். அந்த ரிஸ்க்கு என்ன செய்யறான்? அதற்கு அவனுடைய முயற்சியும் உழைப்பும், கடுமையான உழைப்பும், இரவு பகலாக அதற்காக உழைக்கிறான். ஆனால் என்ன, மறுமை உடைய வாழ்க்கை அந்த நிரந்தரமான வெற்றியை மறந்து அதற்குத்தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கிறான். அதற்கு விரையாமல் இருக்கிறான் மனிதன். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப இன்றைய இந்த தலைப்பு நீங்க எடுத்தீங்கன்னா, நபி தோழர்கள் எடுத்தீங்கன்னா, அவங்க உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறப்புக்குரியவர்களாக, சிறந்தவர்களாக எப்படி மாறினார்கள் என்றால், இப்படித்தான் அவர்கள், அதாவது மறுமையை இலக்காக கொண்டு வாழ்ந்த காரணத்தால் மிகவும் சிறப்புக்குரியவர்களாக, அதாவது கியாமத் நாள் வரை போற்றப்படுகின்ற, நினைவு கூறப்படுகின்ற அளவுக்கு மிகவும் சிறப்பை, உயர்வை அவர்கள் அடைந்தார்கள். இதன் மூலம் அவர்கள் அவ்வளவு மார்க்கத்தில் எது மிக உன்னதமான இடமோ, உயர்ந்த இடமோ, அந்த இடத்தை நோக்கித்தான் அவர்களுடைய அதை இலக்காக கொண்டுதான் அவர்கள் பயணித்தார்கள். அதுதான் அவர்கள் இலக்காக இருந்தது என்பதை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அவங்க எத்தனை தடவை எப்படி சொல்றாங்க, அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வீர்கள், என்னால் அவரை முந்தவே முடியவில்லை, அவ்வளவு நன்மையில் என்ன செஞ்சாங்க, முந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படி நன்மையில் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமை சகோதரர்களே, நாமும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக நாம் மாற வேண்டும் என்றால், அல்லாஹுடைய தூதர் எவைகளை நமக்கு சிறந்தவைகள் என்று சொன்னார்களோ, எவைகளை சிறந்த பண்புகளுக்குரிய விடயங்களாக நமக்கு அடையாளப்படுத்தினார்களோ, அவற்றை நாம் அணிகலனாக ஆக்கி கொண்டு அந்த சிறந்த பண்புகளை நாம் உள்வாங்கியவர்களாக, எதை மார்க்கம் சிறப்புக்குரியவைகள் என்று சொன்னதோ அந்த சிறப்புக்குரியவைகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.